பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலை நேரத்துல ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு அமைதியான அந்த நேரத்துல நம்முடைய மனசெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப நிதானமா தூங்கி எந்திரிச்ச உடனேயே, அதாவது மனிதர்களை பார்ப்பதற்கு முன்னாடி கர்த்தரை பார்க்க பழகி கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு அலாதியான ஒரு ஒரு அனுபவம் கிடையவே கிடையாது. நான் சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரு அப்பா, அம்மா இப்படி யாரையும் பார்க்கவே எனக்கு தோணாது. நான் கண்ண மூடிக்கிட்டே போய் என்ன செய்வேன், அப்பெல்லாம் சின்ன வயசுல ஒண்ணும் தெரியாது இல்லையா? ஏசாயின் போட்டோ இல்ல புக்ல அந்த மாதிரிலாம் ஆண்டவருடைய உருவம் படிச்சதுன்னா, ஐயோ முதல்ல போய் அவங்க முகத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அப்படிதான் இது பண்ணுவேன். இப்ப சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை நம்ம தேட, என்னை தேடியவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்காராம், அவரு சந்தோஷமா அவர் நம்மை தேடி வருவாராம். இப்ப ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஆதாமே ஏவாளே ஆண்டவர் தேடி வந்தாங்க இல்ல. ஆதாமே நீ எங்க இருக்க, ஏவாளே நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தேடி வந்தாராம். அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனை நீங்க தேட கற்றுக்கொள்ளும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்வாரு, ரொம்ப ஆசையா எதிர்பார்ப்பாரு. ஐயோ என் பிள்ளை வரா, என்னை பாக்குறதுக்காக ஆயத்தமா வந்துட்டு இருக்கா, நானும் அதுக்கு ஆயத்தமாகி என் பிள்ளைகளை நான் சந்திக்கட்டும், அவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மகிழ்ச்சியோட ஆண்டவர் நம்மை சந்திப்பாங்க. சரிங்களா? அப்ப ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம வணங்கும் போது நம்முடைய ஜெப அறைக்குள்ள அவருடைய பிரசன்னத்துல அவரை உணரக்கூடிய இந்த ஜாதியை போல நம்மைய போல ஒரு பெரிய ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி மோசே கேட்பாரு. இந்த உலகத்துல நம்மை படைத்த அந்த தெய்வத்தை நம்ம அறிந்திருக்கிறது கர்த்தர் நம்ம கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கிய. சரி, ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லும்படியாக நம்ம ஒரு பாடலோடு இந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? I love you, my God,
துதிகளுக்கு மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரு. வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஆண்டவரை நீங்க துதிக்க கத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன பண்ணும்? நம்மிடத்துல அது இறங்கி வரும். நம்முடைய சிந்தைகளை ஆண்டவர் ஒருமுகப்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க துதிக்க துதிக்க அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் கடந்து வரும். நம்முடைய எண்ணங்கள் ஒருமுகமாகும். ஆண்டவர் நம்முடைய சிந்தைகளை என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாக, அதுக்குள்ள என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும்படியா நம்முடைய சிந்தைகளை அவர் என்ன செய்வாங்க? ஒருமுகப்படுத்தி கொடுப்பாராம். பவுல் இல்லையா? அந்த ஆற்றங்கரையில பவுல் சொன்னதை கேட்க ஆண்டவர் லேவியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்து கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாங்க? நம்முடைய இருதயத்தை திறந்து அந்த நாள்ல ஆண்டவர் நம்மோட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதை நம்முடைய இருதயமாகிய கற்பனைகளும் ஆண்டவர் எழுதி கொடுப்பாங்க. சரியா? அப்ப இந்த நாள் ஒரு வேத வசனத்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதாவது இரவே அப்படின்னு சொன்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, கடினமான ஒரு பாதை இல்ல, அந்த விளக்குறதுக்காக தான் ஒரு உதாரணமா என்ன சொல்லுவோம்? இரவு அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளும்படியா நம்ம செய்வோம். அந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்முடைய விளக்கு அணையாது இருக்குமா? யாரோட விளக்கு? ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு மனுஷியோட விளக்கு எப்படி இருக்குமா? இரவு நேரத்துல அந்த செய்வ தெரியாத திகைக்கிற இருளான பாதையில நம்ம நினைப்ப சில நேரம், ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அழுவோம் இல்லையா? ஒரு அழகான பாட்டு கூட இருக்கும், மறந்தீரோ என்று நினைச்சு நான் அழுதேன், ஆனா நீங்க சொன்னீங்க அவனை எப்படி நான் மறப்பேன், மறக்கவே முடியாது, நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம அணைத்து கொண்டாருன்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கும். ஜெப நேரத்துல நம்ம அந்த பாட்டெல்லாம் பாடும்போது உண்மையாவே ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன ஆகுது? நம்மை அணைத்து கொள்ளக்கூடியதா ஆண்டவர் நமக்கு அந்த பிரசன்னத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாங்களாம். இப்போ இந்த இரவிலே நம்முடைய விளக்கு அணையாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணெய், அந்த விளக்கிற்கு உரிய அந்த எண்ணெய் குறையாது இருக்கணும். குறையாது இருக்கும் அப்படின்னு சொன்னா எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை நம்ம தேட தேட ஆண்டவர் என்ன செய்யறாரு? புது எண்ணெயால் நம்மை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அந்த புது எண்ணெயை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய விளக்குல நம்ம எப்பவுமே வைத்திருக்கும் பொழுது நம்முடைய விளக்கு பிரகாசம் உள்ளதாக அது எரியும். வெளிச்சத்திற்கு அடையாளமா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னா, நற்கிரிகள். நம்முடைய நற்கிரிகள் என்ன செய்யும்? நம்முடைய விளக்கு பிரகாசமாக எரிவதற்கு பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனத்துல இருக்கும் பொழுது புதிய எண்ணெய் அபிஷேகமானது நம்முடைய வாழ்க்கையில புதிய எண்ணங்கள், அந்த இருளான பாதையை கடந்து செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராம். இப்ப ஞானமும் புத்தியும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க? அந்த ஞானத்தை கொடுத்து அந்த இருளான பாதையை நாம் கடந்து செல்லும்படியாய் இந்த வேத வசனம் சொல்கிறபடி இருளான பாதையிலே அவளுடைய விளக்கு அணையாதிருக்கும். இருள் நிறைஞ்ச பாதையில எப்படி இருக்கும்? எல்லா சூழ்நிலையும் அணைஞ்சு போய் வழி தெரியாம எந்த மனுஷங்களுடைய உதவியும் நமக்கு இல்லாம இருக்கிற காலத்துல கூட தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு இருக்குமானா ஆண்டவர் அந்தலையும் கூட நம்ம ஜீவனை கொடுத்து நம்மை நிற்க வைக்கக்கூடிய வல்லமையுடையதாய் ஆண்டவர் இருக்கிறார். இப்ப மோசையோட சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பார்வேனுடைய கட்டளை வெளிப்பட்டுச்சு இல்லையா? ஆண் பிள்ளைகள்னா நைல் நதியில போட்டுறணும் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அவ்வளவு அந்த பிள்ளையா அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி 3 மாசம் அம்மா எப்படியா சமாளிச்சு ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு மேல அந்த குழந்தைய ஒழிச்சு வைக்க முடியல. ஆனாலும் ராஜா சொன்ன கட்டளையின்படி அந்த பிள்ளைய நைல் நதியில போடவும் அந்த தாய்க்கு முடியல. அப்ப ஒரு ஞானத்தோட அவங்க செயல்பட்டாங்க. ஒரு கூடை இல்ல நாணற்கூடைய அது கீழ் பூசி அந்த கூடைக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள வச்சு அந்த நதியோர அவங்க விட்டாங்களாம். அப்ப அந்த ஆண்டவருக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த சின்ன ஞானம், அந்த ஞானத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? அவன் ஆண்டவருடைய கிருபையினால அந்த பிள்ளை காப்பாற்றும்படியாக அந்த பெட்டி மிதந்து பார்வனுடைய மகளுடைய கைக்கு போகும்படியா அது நடந்துச்சு. நீங்களும் உங்களுடைய இருளான சூழ்நிலையில தேவனை நம்பி அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஞானத்துல நீங்க செய்கிற ஒவ்வொரு
நற்கிரிகளும் என்ன செய்யுமா, தேவன் அதை கனம் பண்ணி உங்களுடைய குடும்பத்திற்கு அதை ஆண்டவர் நன்மையாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஒரு பெரிய தலைவனை மோசையை காப்பாற்றக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவர் அந்த தாய்க்கு கொடுத்தாங்க. இப்ப சகோதரிகளாகி நாம நம்முடைய குடும்பத்தை கூட, புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன்னுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. என்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ஏன் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை வருது நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுடைய சுயம், அவங்களுடைய அந்த சுயமா நான் மட்டும் நல்லா இருக்கணும், என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறணும், என்னுடைய ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்லி ஒரு பெண்ணு நினைக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்குள்ள எத்தனை பிரச்சனைகள் வரும் தெரியுமா? அதே சமயம் தன்னுடைய குடும்பத்தாருக்காக ஒவ்வொருவருக்காகவும் சரி நான் இதெல்லாம் நான் விட்டு கொடுக்குறேன், இது நான் அப்புறம் பாத்துக்கிறேன், என் குடும்பத்தோட நன்மை எனக்கு முக்கியம், அது என் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற என்னுடைய கணவரோ இல்ல மனைவியோ அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு சார்ந்து இந்த வீட்டிற்குள் இருக்கிற ஒவ்வொருவரோட நன்மையும் எனக்கு அதாவது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிற அந்த பெண்ணு ஆண்டவர் என்ன செய்வாங்க, அந்த நற்கிரியை தான் என்ன ஆகுமோ ஆண்டவர் கனம் பண்ணி பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். எஸ்தர் என்ன சொன்னாங்க, தன்னுடைய யூத ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் செத்தாலும் நான் சாகிறேன்னு சொல்லி தன் ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கும் நம்ம எஸ்தரோட சரித்திரத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் அத்தாலியால் அந்த பெண் என்ன செஞ்சாங்க, அவங்க எழும்பி ராஜ்யம் பாரம் பண்ணுவதற்காக ராஜகுமாரர் எல்லாம் அவங்க சங்கரிச்சாங்களாம். நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் அந்த ராஜ்யத்தை வாங்கிக்கணும், ராஜாவோட குமாரர்கள் இருந்தா நான் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு அந்த சுயத்தினால என்ன செஞ்சது, தேசத்தை எல்லாம் அழிச்சு பிள்ளைகளை எல்லாம் கொன்னு அவங்க அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் போயிடுச்சான். ஆனா புத்தி இல்லாத அந்த பெண்ணுனால தேசங்கள், ராஜாவோட பிள்ளைங்க எல்லாம் மரணத்தை சந்திச்சாங்க. ஆனா ஒரு புத்தியில மனைவி எப்படி செய்யறா, ஒரு புத்தியில ஒரு பெண் என்ன செய்யறா, தன்னுடைய குடும்பத்தை அழிவில் இருந்து அவங்க காப்பாற்றி கொடுக்கறாங்களாம். அப்ப நற்கிரிகள் நம்ம செய்கிற தேவன் கொடுக்கிற அந்த ஞானம், தேவனுடைய அபிஷேகம் என்ன செய்து நம்ம அந்த இருள் நேரத்துல எப்படி கடந்து போக வேண்டும், அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற அந்த ஞானத்தோட அந்த சின்ன சின்ன எண்ணங்களை நீங்க கிரியில ஐடியாவா நீங்க கொண்டு வந்து அதை செயல்படுத்த ஆவியானவர் என்ன செய்யறாங்க, அவர் உதவி செய்வாங்களாம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இருளிலே அவள் விளக்கு அணையா இருக்கும் அப்படின்னு. இப்ப எல்லா நாளும் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், வித்தியாசமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்ம சந்திக்க வேணும். அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது தேவன் அந்த நாளுக்கான கிருபைகளை நமக்கு கொடுத்து அதை சந்தித்து அதாவது தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் ஆண்டவர் நமக்கு உருவாக்கி அவங்க தருவாங்க. இப்ப நம்ம அதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் நன்மையாக ஆண்டவர் செஞ்சு தருவாங்க. இந்த நாள்ல கூட நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருக்காங்க இல்லையா, பிள்ளைகளோட நற்கிரிகள் எது அப்படின்னு தெரியுமா, நாம என்ன செய்கிறோமோ அததான் அந்த பிள்ளைங்க கவனிப்பாங்க. சில நேரம் குழந்தைங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கோம், நம்ம நினைச்சுக்கிறோம் பிள்ளைகள் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அந்த பிள்ளைங்களோட காதுகள் மாத்திரம் என்ன நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம என்னெல்லாம் பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட என்ன பேசுறோம், இல்ல வேற யாருக்கிட்டயாவது என்ன பேசுறோம், எல்லாத்தையும் என்ன செய்வாங்களா, காதுல அப்படியே கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. சில நேரம் நம்ம பேசுனது அப்படியே நமக்கு திருப்பி சொல்லி கேட்பாங்க, ஐயோ விளையாண்டுட்டு தானே இருந்தான், ஆனா இவன் எல்லாத்தையும் கவனிச்சு வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் நம்மளை கவனிக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய நற்கிரிகள் எப்படி இருக்குது, வேதவாசி நம்ம பிள்ளைகளை சொல்றதை விட நாம அந்த செயலை செய்யும் பொழுது பிள்ளை அதை கண்கள் அதை காணும். அம்மா இந்த நேரம் ஆனா வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, அப்ப நானும் இந்த மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நம்ம சொல்லாமையே நம்மை பார்த்து அந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வாங்களாம். எனக்கு சின்ன வயசுல என்னுடைய அப்பா அதிகாலையில எழுந்திரிச்சு முதல் காரியம் குளிச்சுட்டு வேதத்தை படிச்சு இந்த ஜெப வேலை என்னை தேடி வந்தேன் அந்த பாட்டு ஒரு நாள் கூட அவர் பாடாம இருக்க மாட்டாரு. அந்த பாட்டை பாடி ஜெபிச்சுட்டு தான் எல்லா வேலைகளையும் அவர் செய்வாங்க. இது என்னோட சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து என்னன்னா, நானும் இப்படிதான் என்னுடைய அப்பா மாதிரி நான் முதல்ல என் ஆண்டவரை நான் தேடணும். இதே மாதிரி முதல் நேரத்துல நான் எழுந்து குளிச்சு என் ஆண்டவரை நான் தேடணுங்கிற அந்த எண்ணம் என் மனசுக்குள்ள உருவாக்கிருச்சு. அதை நான் செயல்படுத்தவும் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அந்த கிருபிய அதிகாலையில அவரை நான் போய் தேடி அவருக்குள்ள அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லி அவரோட அனுகிரகத்தை அவருடைய அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த காலை வேளையில என்ன செய்வாங்க, அம்மா
ஜெபிக்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்பா ஜெபிக்காம எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்களை குறித்த உங்க பிள்ளைகள் சொல்லணும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் தான் முன்னுதாரணம். பள்ளிகள்ல போய் அவங்க படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. வீடுதான் முதல் பள்ளிக்கூடம். அதை நம்ம முதலாவது உணர்ந்து கொள்ளணும். என்ன அவங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சில நேரம் நம்ம அவங்களுடைய ஆசிரியர்களை நம்ம குறை சொல்லுவோம். அப்படி இல்ல. ஆசிரியர்கள் 2ஆம் பட்சம் தான். முதல் இது என்னன்னா ஆண்டவர் நம்முடைய கையில தான் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செய்கையிலும் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும், நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு அந்த பிள்ளைங்க நம்ம திருப்பி கேட்காத அளவுக்கு நம்ம எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையோட நம்ம நடந்து கொள்ளணும். இப்பதான் ஆண்டவர் என்ன செய்வாங்க, கடினமான சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வரும்படியா ஆண்டவர் நமக்கு அவர் உதவி செய்வார். அப்ப நற்கிரிகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். எந்த நேரத்துல எதை செய்யணுங்கிற அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த கிரிகளை வெளிப்படணும்னு சொன்னா நம்முடைய எண்ணெய் குறையாமல் இருக்கணும். அந்த எண்ணெய் குறையாமல் இருக்கணும்னு சொன்னா அதற்கு ஒரு காரணம் என்னன்னா தேவ சமூகம். தேவ சமூகத்துக்கு போகும் பொழுதுதான் புது எண்ணெயோட அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த புதிதான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஆண்டவர் அப்பதான் நம்மளுடைய இருளான பாதைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை கடந்து போகும்படியாய் ஆண்டவர் செய்வார். 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க சரியா. 2 பேரும் ஒரே மாதிரி காலேஜ் லைஃப்ல அவங்க என்ட்ரானாங்க. முதுநிலை பட்டத்து வரைக்கும் 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட் தான், பக்கத்துலதான் அமருவாங்க. அவங்க இருக்கும்போது வாழ்க்கையோட திருமண காரியத்துல வரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் 2 பேருக்குமே புதிய அனுபவங்களை அவங்களுக்கு கொடுத்துச்சு. 2 ஃப்ரெண்ட்ல ஒருத்தி என்ன பண்ணா, ஆண்டவரை அறிந்தவள், இன்னொருத்தி ஆண்டவரை அறியாதவள். இருளான பாதைக்குள்ள 2 பேருடைய வாழ்க்கையும் கடந்து சென்றுச்சு. ஆனா ஆண்டவரை அறிந்த அந்த பெண் ஆண்டவரோட துணையோட தன்னுடைய இருளான பாதையில ஆண்டவர் கொடுத்த கிருபையினால அதை வெற்றியுள்ள ஒரு பெண்ணாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்டான். ஆனா தேவனை அறியாத அந்த பெண் ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணா, தன்னை காத்துக்கொள்ள முடியல. அந்த இருளான சூழ்நிலையில தான் என்ன செய்யணுங்கிறத அவனால அதை புரிஞ்சு கொள்ள முடியாம அதனால அவ என்ன செஞ்சான், தன்னையே அவள் மாய்த்து கொண்டா. தன்னுடைய 3 வயசு பிள்ளைய விட்டுட்டு அவ இறந்துட்டான். திருமணம் ஆன உடனே என்னாச்சு, அவங்களுடைய எங்க இருக்காங்க எப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல சில நேரம் பெண் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கட் ஆயிரும் இல்லையா, அவங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகும். ஒரு நாள் இன்னொரு நண்பர்கள் மூலமாக அது தெரிஞ்சது. உனக்கு தெரியுமா, அவள் இப்படி தன்னுடைய சூழ்நிலையில திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்தித்து அதை எதிர்கொள்ள முடியாம தன்னைத்தானே அவ மாய்த்து கொண்டா. தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு அவ மாய்த்து கொண்டானே. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, எவ்வளவோ அவளை படிக்க வச்சு எவ்வளவு ஒரு பெரிய சூழ்நிலைக்கு அவன் வந்தும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் இல்லாம பிரச்சனையை சமாளிக்க முடியாம அவ தன்னை மாய்த்து கொண்டார். ஆனா இன்னொரு பெண் கர்த்தருக்குள் இருந்ததுனால அவருடைய கிருபை, அவருடைய அனுகிரகம் தன்னை அவள் திடப்படுத்தி கொண்டாள். தாவீது சொன்னது போல தாவீது தன்னுடைய எல்லா நெருக்கத்திற்குள்ளும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாங்களாம். அதே மாதிரிதான் இந்த பெண் கர்த்தருக்குள் இருந்ததுனால ஆண்டவர் அந்த சோதனைகளை தாங்கி அதை தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியா ஆண்டவர் அன்னைக்கு சாட்சியாக அவங்கள நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சாட்சியா நிக்கும்படியா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய நற்கிரியைகள் உங்களை மகிமைப்படுத்தும்படியா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்துல அர்ப்பணிப்போம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம கேட்போம். நிலையற்றிருந்த என் வாழ்வை சீர்படுத்தி வாழ வைத்தவரே, நிலையற்றிருந்த என் வாழ்வை சீர்படுத்தி வாழ வைத்தவரே, உமக்காய் வாழ்வேன், ஊழியம் செய்வேன், பரிசுத்தமாக்கும் ஐயா. உமக்காய் வாழ்வேன், ஊழியம் செய்வேன், பரிசுத்தமாக்கும் ஐயா. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரையா,
எனக்கு எல்லாமே நீதானையா, எனக்கு எல்லாமே நீதானையா. சரி, நம்ம ஜெபிப்போமா? நம்முடைய விளக்கிருளிலே அணையாமல் இருக்க, ஆண்டவரே உங்களுடைய புது எண்ணெயோட அபிஷேகம் எனக்கு வேணும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உம்மை தேட, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப அதிகாலையில ஆண்டவரை தேடி அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய எல்லா சூழ்நிலையில ஆண்டவருடைய கிருபை அதை நமக்காக அவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்தும்படியா அவருடைய கையில நாம அர்ப்பணிப்போம். அந்த அர்ப்பணிங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இரவிலும் அவளுடைய விளக்கு அணையாதிருக்கும் என்று நீங்க சொன்னீங்க. உங்களுடைய வார்த்தையின்படியாக எங்களுடைய விளக்கு அணையாமல் இருக்க உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்களும் உங்களுடைய கிருபையினால அந்த ஞானத்தோடு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றி பெற நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சரி, ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நன்மையும் கிருபையும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சூழ்ந்து வழி நடத்தட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காலை பொழுது உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து நான் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன்.